ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அருமையான டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஆப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டிலே செய்யக்கூடிய ஆப்பம் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்பம் குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஆப்பத்தை நம்ம இப்போ வீட்டிலையே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். அதாவது 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் நான் பச்சை அரிசி. நீங்கள் ரேஷன் பச்சை அரிசியில் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நான் 2 கப்பு எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக தான் இருக்குது இந்த அரிசி. இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு 5 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி மிக்சியில் ஆட்டுறதுனால ஒரு 5 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுருக்குறோம். இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். நான் ஒரே முறை போட்டுறேன் எல்லா அரிசியுமே. ஊற வச்ச அரிசியெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு நான் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். நான் பாருங்கள் பின்னால் இருக்கிற ப்ரௌன் கலர் பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நான் வடித்த சாதம் சேர்த்துருக்குறேன். இது சேர்த்துட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வரலாம் இந்த மாவை. பாருங்கள் இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ நான் கலந்து காமிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஆப்பத்துக்கு எப்போமோ மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுக்கலாம் நம்ம. இது குளிர்காலன்றதுனால எனக்கு புளிக்கிறதுக்கு 12 மணி நேரம் ஆச்சு. அதனால் நான் கரண்டிலேயே நல்லா கலந்துட்டு நான் மூடி வச்சிடுறேன். நல்லா ஒரு 12 மணி நேரம் நான் மூடி வச்சுருக்கிறேன். மறுநாள் காலையில் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் காலையில் ஒரு 12 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா புளிச்சிருக்கு. நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஆப்பச்சட்டி வச்சுருக்குறோம். ஆப்ப கடாய் வச்சுருக்கோம். நான்ஸ்டிக் கடாய். கடாய் நல்லா சூடாகிட்டு இருக்குது. இப்போ ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிட்டு நல்லா சுற்றிக்கலாம் எல்லா சைடுமே. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்க்கல, அப்படியே தான் செய்கிறேன். இப்போ பாருங்கள் நான் நல்லா சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு எல்லா பக்கமும். நல்லா ஹோல்ஸாக வந்திருக்கு. ஆப்பம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருந்தால் தான் இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இந்த ஆப்பம் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துட்டு இருக்குது. நம்ம இப்போ இது எடுத்துடலாம். நம்ம வெந்துட்டு இருக்குது. நல்லா வெந்துட்டு வந்திருக்கு. இது நல்லா வெள்ளையாக வந்திருக்கு பாருங்கள் இந்த ஆப்பம். நம்ம தேங்காயில் இருக்கிற பின்னால் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் பாட்டு எடுத்துருக்கிறதுனால இது நல்லா ஒயிட்டாக வருது ஆப்பம். இப்போ நான் இன்னொன்று கூட செஞ்சு காமிக்கிறேன். நான் இதில் 1.5 கரண்டி அளவுக்கு மாவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா சுற்றி கொடுக்கலாம் நம்ம. பாருங்கள் ஸ்டவ் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் இருக்கணும், சூடுபடுத்திக்கணும். இப்போ இது நம்ம செஞ்சிட்ட பிறகு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ஹோல்ஸாக வந்திருக்கு. சைட்லலாம் நல்லா தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் நமக்கு மாவு இருக்கணும். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிறதுனால நமக்கு ஆப்பம் கூட ரொம்ப நல்லாவே வரும். ஆப்பம் மதியத்தில் வெந்திருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் எடுங்க. ஏன்னா ஒரு சில டைமில் இது மொத்தமாக இருக்கும். மதியத்தில் வேகாத மாதிரி தெரியும் நமக்கு. இப்போ இது நல்லா வெந்திருக்கு. நான் இருக்கிற மாவுலெல்லாம் ஆப்பம் சுட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு. நல்லா ஒயிட் கலரில் ஆப்பம் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி யார் பிகினர்ஸாக இருக்கிறீங்களோ அவங்க செய்யுங்க. மாவு நல்லா புளிச்சிருந்தா தான் நமக்கு இந்த மாதிரி நல்ல ஆப்பம் வரும். ஸோ நீங்கள் மாவு புளிக்கிறதுக்கு நீங்கள் எங்கன்னா ஒரு சூடான இடத்துல வச்சுட்டிங்கனாக்கா மாவு நல்லா புளிச்சு வந்துடும். இதுக்கு சோடா மாவு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு ஆப்பம். இது கூட நான் தேங்காய் பால் வச்சு தான் நான் சாப்பிட்ருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஆப்பம் தான் நம்ம செஞ்சுருக்கோம் இன்றைக்கி. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.